السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இது முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 90 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 91வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், முபத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் 3வது பாடத்தை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அதனுடைய பாடத்துடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். மவாலிடு ஹரிஃபில் ஹபரி உஜூபன், அவசியமான முறையில் ஹபரை போக்குவதின் இடங்கள். அவசியமாக எங்கெல்லாம் ஹபரை போக்க வேண்டும் என்ற இடங்களை பற்றி பாடம் பார்த்து முடித்து விட்டோம். அதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த இடங்கள் என்ன என்ன? 4 இடங்கள். சுருக்கமாக எப்பொழுதும் சொல்வதை போல் 4 இடங்கள் நம்மளுக்கு தெரியும். ஒரு கசுமுக்கென்று சரியாக ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை நாம் கொண்டு வந்தால் அதற்கு ஹபர் கொண்டு வருவது கூடாது. அதே போல் முபத்ததாவிற்கு பிறகு முசாஹபத்துடைய மகாவுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாவ் சேர்ந்து வந்தால், அடுத்து கொண்டு வரப்பட்டால் அந்த ஹபர் என்ன செய்யலாம்? போக்கிவிட வேண்டும். அவசியமான முறையில் அதோடைய ஹபரை கண்டிப்பாக போக்கிவிட வேண்டும். அதற்கு பிறகு 3வதாக லௌலாவுக்கு பிறகு முபத்ததா வந்தால் அதோடைய ஹபர் பொதுவானதாக இருந்தால், குறிப்பிட்டதாக இல்லாமல் பொதுவானதாக இருந்தால் அதோடைய ஹபரை கண்டிப்பாக போக்க வேண்டும். 4வதாக ஒரு முபத்ததா மஸ்தராக இருந்தாலோ அல்லது இஸ்மு தஃப்லீலாக இருந்து அது இலாஃபத்தில் ஒரு மஸ்தரின் பக்கம் இலாஃபத்தில் இருந்தாலோ, ஒரு மஸ்தர் இலாஃபத்தாக இருப்பது, ஒரு இஸ்மு தஃப்லீல் ஒரு மஸ்தரின் பக்கம் இலாஃபத்தில் இருந்தாலோ அதோடைய ஹபர் போக்கப்பட வேண்டும். எப்பொழுது ஒரு ஹால் அந்த ஹாலை நம்மளால ஹபராக ஆக்க முடியாது என்றால் அந்த ஹாலை ஹாலாக படித்துவிட்டு ஒரு ஹபர் போக்கப்பட்டு விட்டது என்று கூற வேண்டும். அவசியமான முறையில் அதோடைய ஹபர் போக்கப்பட்டு விட்டது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த 4 இடங்களை நாம் கடந்த பாடங்களில் பார்த்துவிட்டோம். அதோடைய பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். வாருங்கள், இன்று அதோடைய பயிற்சியின் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது 7வது பயிற்சியை நாம் என்ன செய்கிறோம்? இன்று பார்க்க இருக்கிறோம். இப்ப பாருங்கள், கடைசி பயிற்சி, இறுதி பயிற்சி, 7வது பயிற்சி எப்பொழுதும் கொடுப்பார்கள் அல்லவா? அந்த இறுதி பயிற்சியை தான் இன்று கொடுத்துள்ளார்கள். 7வது பயிற்சி. எப்பொழுதும் இறுதி பயிற்சியில என்ன செய்வாங்க? ஒரு கவிதையை கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன செஞ்சிருக்காங்க? கவிதையை கொடுத்திருக்காங்க. பாப்போமா? முதலாவது பயிற்சி, முதலாவது அம்சான என்னது? முதலாவது இஷ்ரஹ் அல் பைத்தைனில் ஆத்தியைனி, பின்வரக்கூடிய 2 கவிதையை விவரி. வஅரிப் சானியஹுமா, அரிப் சானியஹுமா, அவ்விரண்டில் 2வது கவிதைக்கு ஏராப் கொடு. இது முதல் வரி, இது 2வது வரி. இப்ப 2 கவிதையும் விவரிக்கணும். அது 2வதுக்கு என்ன செய்யணும்? ஏராப் கொடுக்கணும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். அடுத்து பாக்கு போனா இப்ப பாருங்கள், 2 கவிதையை ஃபர்ஸ்ட் விவரிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கவிதையுடைய சுருக்கமை நாம் கூற வேண்டும் என்றால், மக்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இங்கே மக்களை பற்றி கவிஞர் அவர்கள் கூற விரும்புகிறார்கள். மக்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? எல்லாம் ஒன்று போலதான் கவிஞர் அவர்கள் கூற வருகிறார்கள். என்னவென்றால், இந்த ஷாயர் குறிப்பிடுவது மக்களின் சூழ்நிலைகள் மாற மாட்டேங்கிறது. என்றும் ஒரே போன்றுதான் அவர்களுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது. எப்படி நாம் பார்த்தோம் என்றால், ஏழை உடைய நிலைமை ஏழையாக தான் இருக்கிறது. பணக்காரனுடைய நிலைமை பணக்காரனாக தான் இருக்கிறது. காலங்கள் மாற 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 மக்கள் மாறுவார்கள் என்றால் மாறவே மாட்டார்கள். அவர்களுடைய சூழ்நிலைகள்
மாறவே மாறாது. எப்பொழுதும் அவர்களுடைய இயல்புத்தன்மை மாறவே மாறாது. ஒன்று போல்தான் இருக்கும். அதுக்கு 2 விஷயத்த மட்டும் இங்க காட்டுறாங்க. ஏழை பணக்காரனுடைய நிலைமைய மட்டும் காட்டுறாங்க. அத வச்சுதான் என்ன செய்யறாங்க கவிஞர் அவங்க ஷாயிர் அவர்கள் முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறாங்க. 2 விஷயம் என்னன்னா, ஒரு ஏழை என்பவன் அவன் காரியத்தை முடிப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வான். தனக்கு பிடிக்காததற்கு எல்லாம் அவன் செய்வான். அதாவது நம்ம பார்த்திருப்போம் சமுதாயத்துல காசு தேவைப்படுபவர்கள் பணக்காரர்களிடம் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள். ஆமா ஆமா என்று கூறுவார்கள். ஜால்ரா தட்டுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் என்றால், நம்ம வழக்குல சொல்லணும்னா, என்ன சொன்னாலும் ஜால்ரா தட்டுவாங்க, சோப்பு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க காரியம் நடக்கிறதுக்கு அவங்கள விட மேல உள்ளவங்க பணக்காரவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா போடுவாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க. காரணம் அப்பதான் காசு கிடைக்கும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்லா வாழ முடியும். அப்ப ஏழைகள் எப்பொழுதுமே இப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க. அவங்ககிட்ட காசு வாங்குறதுக்காக அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடியவர்களாக, அவங்களுக்கு பிடிக்காட்டியாலும் தலையாட்டக்கூடியவர்களாக, அது தவறாக இருந்தாலும் தலையை ஆட்டக்கூடியவர்களாக, என்ன சொன்னாலும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ஏழைகளோட நிலைமை காலங்காலமா இப்படிதான் இருக்கு. இந்த நிலைமை மாறுதானா? மாறவே மாட்டேங்குது. அதான் சொல்றாங்க, காலங்கள் மாறினாலும் மக்களுடைய நிலைமைகள் மாற மாட்டேங்குது. அதே போலதான் பணக்காரனை பார்க்கலாம். பணக்காரன் எப்படி இருக்கான்? முகஸ்துதி பிடிச்சவனா இருக்கான். எப்படி இருக்கான்? முகஸ்துதி பிடித்தவன். அதாவது மத்தவங்க நல்லா வாழ்ற மாதிரி காட்டணும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒண்ணா இருக்கும். என்னது? மத்தவங்ககிட்ட என்னதான் இல்லாட்டியாலும் ஒருத்தவங்களை நம்ம பார்க்கலாம். எதுவுமே இல்லாட்டியாலும் அவனை விட மேல இருக்கிறவனா இருந்தா, இவனே பணக்காரன் தான், இவனை விட ஒரு பணக்காரனா ஒருத்தன் இருந்தானா இவனுடைய அந்தஸ்து விட்டு கொடுக்க மாட்டான். இந்த பணக்காரன் என்ன செய்ய மாட்டான்? அவனுடைய அந்தஸ்தை விட்டு கொடுக்காம அவனால முடிஞ்சதை ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு அவன் கிட்டால நான் ஒன்னும் தாழ்ந்தவன் இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு மத்தவங்க காட்டணும். மத்தவங்க கிட்ட நம்ம எப்பொழுதுமே பெரிய அந்தஸ்துல இருக்கணும்ன்றதுக்காக அதுக்காக தான் வாழ்க்கையே அமைச்சிருப்பான். மத்தவங்க நல்லா பார்க்கணும் அதற்காகவே முகஸ்துதிக்காகத்தான் அவன் வாழ்க்கையே போய் கொண்டிருக்கும். சரியா? அப்ப ஏழையுடைய நிலைமை எப்படி இருக்கு? என்னதான் இருந்தாலும் தலையாட்டக்கூடியதா இருக்கு. பணக்காரனுடைய நிலைமை என்ன இருக்குது? 4 பேர் பார்ப்பாங்க, நம்ம அந்தஸ்தா வாழணும். இப்போ ஒரு முகஸ்துதிக்காக தான் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அதனால காலம் முழுக்க இப்படிதான் இருக்கு. பணக்காரங்க நிலைமை இந்த காலம் மட்டும் இல்ல, இந்திய காலத்துல இருந்து என்னதான் அவங்க அந்தஸ்துக்கு எந்த ஒரு கேடும் வந்துடக்கூடாது. அவங்க அதனாலதான் கல்யாணம் வைக்கும் போதுதான் பணக்காரங்க என்ன செய்வாங்க, கிராண்டா வைப்பாங்க. ஏன்? 4 பேர் பார்க்கணும். அப்ப அவங்க எது செஞ்சாலும் கிராண்டா செய்வாங்க. ஒரு சாதாரண பர்த்டேவா இருந்தாலும் என்ன செய்வாங்க, கிராண்டா வைப்பாங்க. காரணம் என்னது? முகஸ்துதி. மக்கள்லாம் நம்மளை பார்த்து பேசணும். மக்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன செய்யணும், பொறாமைப்படணும். இப்ப எது செஞ்சாலும் பெருசா செய்யறாங்க. காரணம் முகஸ்துதிக்காக தான். மத்தவங்க பார்த்து நம்மளை பார்த்து பேசணுன்றதுக்காக. அப்ப அவங்க நிலைமையும் மாற மாட்டேங்குது, இவங்களுடைய நிலைமையும் மாற மாட்டேங்குதுன்னு என்ன செய்யறாங்க, கவிஞர் அவர்கள் சொல்றாங்க. சரியா? அதான் இங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப இதோட அர்த்தத்தை பாருங்க. அரண் நாச மக்களை நான் காண்கிறேன். அஷ்பாஹன் ஒப்பானவர்களாக மக்களை நான் காண்கிறேன். வஇன் கய்யரத்ஹும் சுரூஃபு லயாலின் இரவுகள் கடப்பவைகள். பல இரவுகள் கடப்பவைகள்னா ஆஹ், பல நாட்கள் கடப்பவைகள். அப்ப பல நாட்கள் கடந்து செல்கிறது அல்லவா? அந்த இரவுகள் கடப்பவைகள். அந்த இரவு கடப்பவைகள் அந்த மக்களை மாற்றினாலும் சரியே, மக்களை ஒப்பானவர்களாகவே நான் பார்க்கிறேன். அப்ப பல நாட்கள் கடந்தாலும் சரி, நான் மக்களை எப்படிதான் பார்க்கிறேன், ஒப்பானவர்களா தான் பார்க்கிறேன். அந்த பல நாட்களின் திருப்பங்கள் அவர்களை மாற்றினாலும் சரியே, ஒப்பானவர்களாகவே நான் மக்களை காண்கிறேன்.
மா ஃபத்தின. அப்ப நம்ம பார்த்திருக்கோம் மா ஃபத்தி மண் ஃபக்க மாதாம லைச. இதெல்லாம் என்ன அர்த்தம்? தொடர்படியா இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் கொடுக்கும். சரியா? மா ஃபத்தின ஜவாரியா. ஜவாரியான்றது ஜாரியத்துடைய ஜம்மு. இப்ப ஜாரியத்துனா தொடர்படியாக இருந்து கொண்டே இருப்பவைகள். இ- அவன் சதகத்தை ஜாரியான் போல அது தொடர்படியாக செல்லக்கூடிய சதகா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்னா, மா ஃபத்தின ஜவாரியா, தொடர்பா தொடர்படியாக செல்லக்கூடியவைகள், இயல்பானவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மக்களுடைய இயல்புகள் இருந்து கொண்டே இருக்கிறன அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க, மக்களை ஒப்பானவர்களாக நான் காண்கிறேன். وَإِنْ غَيَّرَتْهُمْ صُرُوفُ لَيَالٍ. அந்த பல இரவுகளின் திருப்பங்கள் அவர்களை மாற்றினாலும் சரியே, மக்களை ஒப்பானவர்களாக காண்கிறேன். மாஃபத்தின ஜவாரியா, மக்களின் இயல்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கின்றன. அது மாறாமல் இந்த இயல்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. فَأَكْثَرُ مَا تَلْقَى الْفَقِيرَ. ஏழையை நீ சந்திப்பதில் அதிகமானதாகிறது. மா தல்கா, இந்த மா வந்து மஸ்தரியா, அதனால நம்ம என்ன செய்யணும்? மஸ்தரா தான் அர்த்தம் வைக்கணும். ஏழையை நீ சந்திப்பதில் அதிகமானதாகிறது முதாஹினன், முதாஹினான நிலையில் இருக்கும். முதாஹினா நம்ம அர்த்தம் சொல்லியிருக்கோம்ல, விளக்கத்துல சொன்னோம்ல, சோப்பு போடுறது. அதாவது அவங்க சொல்றது எல்லாம் கேட்டு கேட்டு தலையாட்டக்கூடிய நிலையில் அந்த ஏழை ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். இதான் நம்ம பாடத்துக்கும் இதற்கும் தொடர்பானது. அப்ப ஃபக்சரு மாத்தல்கள் ஃபக்கீர ஹாசிலுன் இதாக்கான முதாஹினன் வரும். நம்ம அர்த்தம் அப்படிதான் வைக்கணும். அப்ப ஏழையை நீ சந்திப்பதில் அதிகமானதாகிறது முதாஹினன், தலையை எதுக்கெடுத்தாலும் தலையை ஆட்டக்கூடிய, உள்ளுக்குள் வைத்து வெளியே ஒன்றை சொல்லக்கூடிய நிலையில் அந்த ஏழை ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அக்சரு மாத்தல்கள் கனிய, பணக்காரனை ஒரு செல்வந்தனை நீ சந்திப்பதில் அதிகமானதாகிறது முராயியன். அப்படின்னா ஹாசிலுன் இதாக்கான முராயியன், அந்த பணக்காரன் செல்வந்தன் முகஸ்துதி உடையவனான இருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கும். இப்போ முகஸ்துதி உடையவனாக அவன் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். இப்ப அதிகமா ஏழையை நம்ம சந்திக்கிற ஏழைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? உள்ளுக்குள் வைத்து வெளியே நடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. பணக்காரவங்கள நம்ம சந்திக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க? முகஸ்துதி உண்டவங்களா இருக்காங்க. முகஸ்துதினா நம்ம சொன்னோம்ல, அடுத்தவங்கள பார்த்தா மற்றவங்களுக்காக ஒரு செயலை செய்யறது முகஸ்துதி உடையவர்கள். மற்றவங்க பார்க்கணும்னே செய்யறது, மற்றவங்க பேசணும்னே ஒரு விஷயத்த செய்யறது, அதுதான் முகஸ்துதி உடையவர்கள். அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு. அப்ப இது மாறவே மாறாது. சரியா? அது அக்சர்ன்னு போட்டுருக்காங்க. எல்லாருமே இல்ல, பெரும்பாலும் இப்படி இருப்பாங்கன்றதுதான் காட்டியிருக்காங்க. சரியா? இப்ப என்ன இவங்க சொன்னதுக்கு அர்த்தம் வச்சாச்சு. இதோடைய ஏறாப நம்ம பார்ப்போமா? பாருங்கள், அதோடைய ஏறாபை இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? பார்ப்போம். அப்ப இதுதான். இப்ப பாருங்க, ரெண்டாவது லைனுக்கு தானே கேட்டாங்க. அக்சரு. அக்சருன்றது அல்ஃபாவ் ஆகிறது இஸ்திக்னாஃபியல். இஸ்தினாஃபி, அல்ஃபா என்பது இஸ்தினாஃபின்றாங்க. இஸ்தினாஃபுன்னா என்ன? நாம முன்னாடியே படிச்சிருக்கோம். இஸ்தினாஃப் என்றால் முன்னாடி உள்ள வாசகத்திலிருந்து ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதிலாக அடுத்த வாசகம் அமைந்தால் அப்பொழுது ஆரம்பத்தில் வரக்கூடிய வாவோ ஃபாவோ என்னவாகும்? இஸ்தினாஃப்னு சொல்லுவோம். அப்ப இஸ்தினாஃப் என்றால் முன்னாடி உள்ள வாசகத்தின் கேள்விக்கு பதிலாக பின்னாடி உள்ள வாசகம் அமைக்கும். இப்ப முன்னாடி வாசகத்துல என்ன கேள்வி வந்துச்சு? கவிஞர் ஏன் இப்படி சொல்றாரு? கவிஞர் ஏன் இயல்புகள் மாறாம ஒன்றுக்கொன்று ஒப்பானவர்களாக காண்கிறேன்னார்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நமக்கு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கு பதில் பின்னாடி சொல்லிட்டாங்க. அதான் இந்த பதில். ஏழைகள் எப்பவுமே இப்படிதான் இருக்காங்க, பணக்காரங்க எப்பவுமே இப்படிதான் இருக்காங்க. இதனாலதான் கவிஞர் இப்படி சொல்றாரோ அப்படின்னு மேல வந்த வாசகத்துக்கு ஒரு கேள்வி உள்ள இருந்துச்சு. அந்த கேள்விக்கு பதிலா இது அமைஞ்சிருச்சு. அதனால இந்த ஃபார்ம் வந்து என்னது? இஸ்தினாஃபியத்துன். அக்ஸருன்றது முபத்ததாஉன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாகும்.
அக்ஸருன்றது முபத்ததாக்கு ரஃபா தானே வரணும். அலாமத்து ரஃபிஹி அல்லம்மத்து வாஹிரத்து. இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபையின் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மத் ஆகும். அக்ஸரும் லம்மத்து தானே கொடுத்தோம். வஹுவ முலாஃபுன். இன்னும் அதுவாகிறது முலாஃப் ஆக இருக்கிறது. அக்ஸருன்றது என்னவாக இருக்கிறது? முலாஃப் ஆக இருக்கிறது. மா மா வந்து மஸ்தரியத்துன் மபனியத்துன் அல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். அலிஃப் வந்துருச்சு இல்ல, அதனால சுக்குனின் மீது மபனி. மஸ்தரியத்துன் மஸ்தரியை சார்ந்தது, அதாவது பின்னாடி வரக்கூடியதை மஸ்தரை மாத்தி விட்டுரும் இந்த மா. சரியா? அதனால அது பின்னாடி வரக்கூடியது மஸ்தராக மாத்தி விட்டுருச்சு. மபனியத்துன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபனி ஆகும். இங்க அலிஃப் வந்திருக்குல்ல, இந்த அலிஃப்னாவே என்னதான் சுக்கூன் தான். அப்ப சுக்கூனின் மீது மபனி ஆகும். அடுத்து பாருங்க, தல்கான் வந்துச்சுல, அதுக்கு வந்து ஃபேலுன் முலாரி அன் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட முலாரியான ஃபேலாகும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முலாரியான லஃப்லின் அந்த ஃபேலின் ரஃபாவுடைய அடையாளமாகிறது அல்லம்மத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத் ஆகும். இப்போ யா வந்திருக்கு, கடைசியில் என்ன வந்திருக்கு? யா வந்திருக்கு. நம்ம என்ன செஞ்சோம்? கடாசபர், அதாவது தல்கான் அலிஃப் வச்சு தானே படிச்சோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? லம்மத் இருக்கும். ஏன்னா எஃப் அலு தஃப் அலு, அப்ப இதோடைய வசனின் படி பார்த்தா என்ன வரணும்? லம்மு தான் வரணும். ஆனால் அந்த லம்மு வரல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி யா வந்து ஹரக்கத்தை சுமக்காது, ஓரத்துல வந்தா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு சுக்கூன் கொடுத்து தான் படிக்கணும், அலிஃபா மாத்தி தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம பாடத்துல பார்த்துருக்கோம். ஏழால் பாடத்தில், முந்தைய பாடத்தில் நாம் பார்த்தோம். அதனாலதான் இங்க மாறி இருக்கு. மற்றபடி பார்த்தா இந்த யாவதனால தான் அப்படி மாறிச்சே தவிர, இதற்கு உண்மையாக இது என்ன வரணும்? லம்மு தான் வர வேண்டும். அதான் சொல்றாங்க உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத். அல்லம்மத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத். ஒல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன், மறைந்திருக்கும் லமீராகும். அப்ப உள்ள அந்தன்னு இருக்கு. சரியா? தகுதீர், அதனுடைய தகுதீர் உள்ரங்கமாகிறது அந்தவா இருக்கும். அப்ப நீ சந்திப்பது அதானே. அப்ப அந்தனு நீ என்ற அந்த லமீர் உள்ளுக்குள் இருக்கிறது. அல் ஃபக்கீர, இது மஃபூல், ஃபேலமீர் ஃபாயில் வந்துருச்சு. அப்ப மஃபூல் தானே. மஃபூலுன் பிஹி, இது மஃபூல் பிஹி ஆகும். மன்சூபுன், நசபு செய்யப்பட்டது. மஃபூலுக்கு என்னதான் யாராபு? நசபு தானே. வஅலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த மஃபூல் பிஹியோடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இங்க நம்ம வெளிப்படையாக ஃபத்ஹா தான் கொடுத்திருக்கோம். சரியா? வல் மஸ்தருல் முஅவ்வலு, இன்னும் மஸ்தரே முஅவ்வல் ஆகிறது. எது மஸ்தர் முஅவ்வல்? மா தல்கான் சேர்த்து படிக்கும் பொழுது. சரியா? அப்ப ரெண்டும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன், இந்த மா மஸ்தரியால. அப்ப இந்த முலாரியான ஃபேல என்ன வாக்கிருச்சு? மஸ்தருடைய அர்த்தமா மாத்திரும். அப்ப இது சேர்த்து மஸ்தரை அவ்வல், ஒரு முலாரியை மஸ்தராக மாத்தினால் அது என்னவாகிடும்? மஸ்தரை அவ்வல் என்பார்கள். நேரடியாக என்ன கொடுத்தால் அதுக்கு ஹுப்பு, இப்ப ஹுப்புன்ற வார்த்தை நேரடியாகவே என்னதான் மஸ்தருடைய அர்த்தம் தான். அப்படி இருந்தால் அது மஸ்தரிய சரீஹ் என்பார்கள். இப்ப இந்த மாத்தல்கான்றது மஸ்தரி அவ்வல். இப்ப இந்த மஸ்தர் முஅவ்வல் ஆகிறது. முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹி ஆகும். அப்ப முலாஃப் இலைஹினா மஃபூல் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஸருன்னு போச்சுல, இந்த அக்ஸருன்ற வார்த்தை முலாஃப் ஆகும். மா தல்கான்றது சேர்த்து இந்த மஸ்தரியா என்பது முலாஃப் இலைஹி ஆகும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க. தக்தீருஹு, அப்போ ஒரு ஹபர், இப்ப ஹபர் எங்க? ஒரு ஹபரு, அப்ப அக்ஸரு மா தல்கல் ஃபக்கீர அப்படின்னு படிச்சுட்டு இதோடைய ஹபர் எங்க போக்கப்பட்டிருக்கு? அவசியமான முறையில் போக்கப்படணும். ஒரு ஹபரு மஹதூஃபுன், இது ஹபர் ஆகிறது, போக்கப்பட்டிருக்கிறது. தக்தீருஹு, அந்த ஹபரின் உள்ரங்கம் ஆகிறது ஹாசிலுன் இதாக்கான, நம்ம கவிதையை படிக்கும் பொழுதே சொன்னோம் அல்லவா, ஹாசிலுன் இதாக்கான, அது ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். இந்த ஹாசிலுன் இதாக்கான எங்க செட் பண்ணணும் கரெக்டா? இந்த அக்ஸரு மா தல்கல் ஃபக்கீர ஹாசிலுன் இதாக்கான முதாஹினன், இந்த ஃபக்கீருக்கு அப்புறமா ஹாசிலுன் இதாக்கான வரும், அதுக்கப்புறம் முதாஹினன் வரும். சரியா? அந்த ஹாசிலுன் இதாக்கான கண்டிப்பா அவசியமான முறையில் போக்கணும். அதே ஒரு ஹபரும் மஹதூஃபுன் உஜூபன் வரணும், அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கிறதுன்னு வரணும். சரியா? இப்போ முதாஹினன் பாருங்க, ஹாலுன், இது ஹால் ஆகும். மன்சூபுதன், ஹாலுக்கு எப்பவுமே என்னதான்
யாராபு நசபு தான். அப்ப நசபு செய்யப்பட்ட ஹாலாகும். அதனாலதான் இங்க நசபு அடையாளமா என்ன கொடுத்திருக்கோம்? ஃபத்ஹா கொடுத்திருக்கோம். வஅலாமத்து நஸ்பிஹா, இன்னும் அந்த ஹாலுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து வாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இங்க முதாஹினன் கொடுத்திருக்கோம்ல ஃபத்ஹா, அதுதான் அதோடைய அடையாளம். அப்ப துல்ஹால் வந்து ஃபக்கீர். சரியா? வா அக்ஸரு, இன்னும் அடுத்து தொடர்ந்து பார்க்கிறோம். வா வந்து அதோடைய யாரா பாருங்க, அல் வாவோ, இந்த வாவாகிறது ஆத்திஃபத்துன், அத்துபு செய்யக்கூடிய வாவாக இருக்கிறது. இப்ப இந்த வாவாகிறது அத்துபு செய்யக்கூடியதா இருக்கிறது. அக்ஸருன்றது முபத்ததஉன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாகும். வஅலாமத்து ரஃப்இஹி, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃப்இன் அடையாளமாகிறது அல்லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். அக்ஸருன் நம்ம லம்மத்து தானே கொடுத்தோம். வஹுவ, இன்னும் அதுவாகிறது. இந்த அக்ஸன்ற வார்த்தை முலாஃபுன், முலாஃபாக இருக்கும். இப்ப பின்னாடி வரக்கூடிய மஸ்தரியா, மஸ்தர் முஅவ்வல் என்பது அதோடைய முலாஃப் இலைஹி என்று கூறுவார்கள். வாருங்கள் பார்ப்போமா? இப்ப பாருங்க, மா என்பது மஸ்தரியத்துன், மஸ்தரி சார்ந்ததா இருக்கும். மஸ்தரி சார்ந்ததுன்னா பின்னாடி வர்றத மஸ்தரா மாத்தி விட்டுரும். முலாரியான ஃபேல, முலாரியான அந்த ஃபேல மாத்திடுச்சுல, அதனாலதான் மா மஸ்தரியா. மபுனியத்து நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப் வந்துருச்சுல, அப்ப மபுனியின் மீது சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். தல்கா ஃபிஅலுன் முலாரியுன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட முலாரியான ஃபேலாகும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முலாரியான ஃபேலுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லம்மத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும். முன்னாடி சொன்ன மாதிரி யா வந்துருச்சு. யா வந்துட்டனாலதான் என்ன செஞ்சோம்? இது அலிஃபா மாத்தி முன்னாடி ஆமா ஃபத்தஹ் வச்சு தல்கான் படிச்சோம், அலிஃபா மாத்தி படிச்சோம். உண்மையிலே இங்க என்ன இருக்கணும்? தல்கையூன் இருக்கும். அதுதான் நம்ம தல்கான் மாத்திருக்கோம். சரியா? அந்த யா வந்தனால தான் ஓரத்தில் யா, கடைசியில யா வந்தா அது அலிஃபா மாத்தணும். ஏழால் பாடத்துல பார்த்திருக்கோம், அதனால மாத்தணுமே தவிர இப்போ உள்ள உண்மையிலேயே அதோடைய அசல் என்னது? தல்கையூ, அதான் அது உள்ள இருக்குது. சரியா? உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும். வல் ஃபாயிலும் ஃபாயில் ஆகிறது லம்யருன் முஸ்தத்திரோன், மறைந்த லம்யராகும். தக்தீருஹு, இன்னும் அந்த ஃபாயிலின் உள்ரங்கமாய், அந்த ஃபாயில் மறைந்த லமீரா இருக்குதுன்னாங்களே, அதோடைய உள்ரங்கம், அந்த ஃபாயிலுடைய உள்ரங்கமாகிறது அந்த அந்தவா இருக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய லமீர் எப்படி இருக்கும்? அந்தன்னு இருக்கும். சரியா? அல் கனிய, அல் கனியன்னு பார்த்தாலும் மஃபூலுன் பிஹி மன்சூபுன். அப்ப கனியன் படிச்சோம், அது மஃபூல் பிஹி தான். அப்ப தல்கான்றது ஃபஅல் ஃபாயில், கனியன்றது மஃபூல் பிஹி, மன்சூப் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த மஃபூல் பிஹியுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். கனியன் தானே படிச்சோம், ஃபத்ஹா கொடுத்து தானே படிச்சோம். ஒரு மஸ்தர் ஒரு முஅவ்வலு, இன்னும் மஸ்தர் முஅவ்வல் ஆகிறது. மஸ்தர் முஅவ்வல்னா மா தல்கல் கனிய, இந்த இடத்துல மஸ்தர் முஅவ்வல், இதுதான் மஸ்தர் முஅவ்வல். முலாஃபுன் இலைஹி, என்னவாகும்? முலாஃப் இலைஹி ஆகும். மஜ்ரூர் ஆகும், ஜர்ரு செய்யப்பட்டதாகும் அப்படின்னு வரணும். ஏன் முலாஃப் இலைஹிக்கு சட்டம் என்ன? யாராபு மஜ்ரூர் தான். அப்போ மஜ்ரூர் அது வெளியே இருக்காது. மிஹல்லன், இது ஜர்ருடைய இடத்துல இருக்குது. சரியா? அப்ப அக்சருன்றது முலாஃபு, மாத்தல்கல் கனின்றது முலாஃபிலிஹி. ஒல் ஹபரு மஹ்தூஃபன், அப்போ ஒல் ஹபர், இன்னும் ஹபர் ஆகிறது மஹ்தூஃபுன், போக்கப்பட்டதா இருக்கிறது. தக்தீருஹு, அந்த ஹபரின் உள்ரங்கமாகிறது ஹாசிலுன் இதாக்கான, ஹாசிலுன் இதாக்கானவா இருக்கும். மாத்தல்கல் கனிய அக்சரு மாத்தல்கல் கனிய ஹாசிலுன் இதாக்கான முராயின் வரணும். சரியா? இந்த ஹாசிலுன் இதாக்கான்றது போக்கப்பட்டுருச்சு. சரியா? அடுத்து பாருங்க, முராயின். முராயின்னா ஹாலுன் மன்சூபத்துன், இது ஹால், கனீபதுல் ஹால். அப்ப முராயின் என்பது ஹால் ஆகும். மன்சூபத்து நசவு செய்யப்பட்டது. ஹாலுடைய யாராப என்னது? நசப் தானே. நசவு செய்யப்பட்ட ஹால் ஆகும். அலாமத்து நஸ்பிஹா, இன்னும் அந்த ஹாலின் நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இந்த இடத்துல ஃபத்ஹா, இந்த வெளிப்படையான ஃபத்ஹா தான் அதனுடைய அடையாளம். சரியா? அப்ப இத தர்கீப், அவங்க கேட்ட யாராப் இதனுடன் முடிவடைந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை தொடர்ந்து அடுத்த
பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.